எல்லாருக்கும் வணக்கம். டே 2 வச்சு பார்க்கலாமா? கோச்சுக்காதீங்க, என் குரல் கொஞ்சம் கீச்சுன்னு இருக்கும் இன்னைக்கு. வழக்கமாவே அப்படிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஏன்னா எனக்கு கோல்டு பிடிச்சிருச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சாப்பிட்டு. அதனால தான். ஓகேவா? நம்ம கதைக்குள்ள போயிடலாம். சரியான மழைன்றதுனால நான் வந்து ரூமை விட்டு வெளியவே போகாம 9 மணிக்கு ஒரு டீ கடையை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். 9 மணிக்கு தேட ஆரம்பிச்சேன். 9:30 மணிக்கு தான் நான் டீ கடையே கண்டுபிடிச்சேன்னா பார்த்துக்கங்க. அவ்வளோ சூப்பரான கொச்சி. உண்மையாக சொல்கிறேன். ஃபோர்ட் கொச்சியில் ஒரு டீ கடை கண்டுபிடிக்கிறதும் புதையலை கண்டுபிடிக்கிறதும் ஒன்று. ஏன்னா ஒரு டீ கடையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையாகவே கேரளாவில் இருக்கவங்களுக்கு டீலாம் குடிக்க மாட்டீங்களான்னு சொல்லுங்கள் வெளில போயிட்டு. எனக்கு தான் டீ கடையை கண்டுபிடிக்க தெரியலையான்னு தெரியல. ஏன்னா எந்த டீ கடையும் தெரியல என் கண்ணுக்கு. அப்புறம் டீயை குடிச்சிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போனேன் அப்படின்னா வந்து மட்டஞ்சேரி பேலஸ் வந்து போயிருந்தேன். 5 ரூபாய்க்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு. உண்மையாகவே எனக்கு பெயிண்டிங் ஆர்கிடெக்சர்லாம் பெருசாக ரசிக்க தெரியாது. அதுதான் அங்கே அதிகமாக இருந்துச்சு. ஹிஸ்ட்ரி, ஸ்டோரி, பெயிண்டிங், ஆர்கிடெக்சர் இதெல்லாம் மட்டும் தான் இருந்துச்சு. அண்ட் விஷ்ணு ஸ்டோரிஸ் வந்து வரைஞ்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. வரைஞ்சவங்க நல்லா வரைஞ்சிருந்தாங்க. அதை ரசிக்கிற அளவுக்கு எனக்கு தெரியாதுன்றதுனால நான் வந்து அங்கேருந்து டக்குன்னு கிளம்பிட்டேன். டக்குன்னு கிளம்பி பார்த்தீங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல. ஒரு கெஃபேயை பார்த்து அழகாக இருக்க ஆம்பியன்ஸ்னு உள்ளே போனேன். உண்மையாக சொல்கிறேன், ஹாட் சாக்லேட் கூட இல்லாத கடையை நான் அங்கே தான் பார்த்தேன். ஹாட் சாக்லேட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த வெக்ஸில் ஒரு கேப்புச்சினோ ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு 11:30க்கு வெக்கேட் பண்ணோம். ஆல்ரெடி 12:30 ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எனக்கு 11:30க்கு வெக்கேட் பண்ணோம். 12:30 ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு 10 o'clock தான் ட்ரெயின். நான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, "பக்கத்தில் லூலு மால் இருக்குது கொச்சியில். நீ அங்கே போய் பாரு. அங்கே நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொன்னான். ஷாப்பிங்லாம் பண்ணலான்னு சொன்னோடனே எனக்கு வந்து ஷாப்பிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து டக்குன்னு கிளம்பிட்டேன். மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நான் வந்து ஷாப்பிங் பண்ண போகலாம் அப்படின்னு ஒரு குஷியில் கிளம்பிட்டேன். ஆனால் நான் அப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு போகவே ரூட்டு தெரியாது அப்படின்ட்டு. நான் வாட்டர்மெட்டில் வந்து இறங்குனதுக்கப்புறம் பக்கத்துலேயே தான் பஸ் ஸ்டாப்பு. எனக்கு அங்கே இருக்க பஸ் ஸ்டாப்பில் கேட்டிருந்தாலே தெரிஞ்சிருக்கும் பக்கத்தில் எங்கே மெட்ரோ இருக்குன்னு. ஆனால் அது தெரியாமல் நான் 1.5 கிலோமீட்டர் மெட்ரோக்கு நடந்து போய் அங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி விட்டா நான் லூலு மால்க்கே நடந்து போயிருப்பேன் கைஸ். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். மெட்ரோக்கு நடந்து போய் 1.5 கிலோமீட்டர் நடந்து போயிருப்பேன். நடந்து போய் பக்கத்தில் இருக்க ஸ்டாப்பை விட்டுட்டேன். அதுதான் ஹைலைட்டு. எனக்கு அப்புறம் தான் ஐயோ கடவுளே அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து அங்கே போனேன். ஃபன் சிட்டியில் தான் ஆக்சுவலி நாங்கள் ஃபுல்லாகவே உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபன் சிட்டியில் கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்துச்சு. அங்கே ரொம்ப பெரிய ஃபன் சிட்டி வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் விளையாடிட்டு அதுக்கப்புறம் என்னோடய டின்னரையும் நான் அங்கேயே முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து 10 மணிக்கு ட்ரெயின், நான் 8 மணிக்கெலாம் கிளம்பிடுவேன் அப்படின்றதுனால. ஸோ நான் அதுக்கப்புறம் அங்கேருந்து 8 மணிக்கெலாம் கிளம்பி ஸ்டேஷன் வந்து ட்ரெயினை பிடிச்சிட்டேன். ட்ரெயினை பிடிச்சிட்டேன். அப்புறம் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ராவல் ப்ளாக் அப்படின்றதுனால கொஞ்சம் கோளாறாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா பண்ணுறேன். பை பை கைஸ்.